போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இதை வந்து நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம எஸ்ஆர்கே பார்த்துட்டு கிராட்டோஸ் தான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்குமே, 300 ரூபாய் 200 ரூபாய். வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அதே டவுட் தான் இருக்கும், என்ன இவங்க கொஞ்ச நாளா கிராட்டோஸே போட்டுட்டு இருக்காங்க. இல்லை, வாங்குறதுக்கு வசதியா இருக்கு அதனால வாங்கி இதெல்லாம் தாண்டி ஐடிபியூ இது இதையா பேங்க் பேரா அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி பேர்ல 180 ரூபாய்க்கு ஒரு டிடபிள்யூஎஸ் இருந்தது. அதை ஆர்டர் போட்டிருக்கேன். அது வரும் ஆன் தி வேல இருக்கு. இல்லைங்க, இப்போ நீங்களே டிராப் ஷிப்பிங்க்கு டெபாசிட் பண்ணீங்கன்னா நானே பாதி இம்போர்ட் பண்ணி எஸ்பஸ்னு முத்திர குத்தி வித்துருவேன். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து ப்ளூடூத் நெக் பேண்டு N4 அப்படின்னு போட்டிருக்காங்க. கிராட்டோஸ் கியர் அப் அப்படின்னு போட்டிருக்காங்க. கியர் அப்டா எக்ஸ்பீரியன்ஸ் த ஜாய் வித்தின் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுதான் அவங்க பிராண்டிங் எப்பயும் போடுறது. மேக்னெட்டிக் ஆன் ஆஃப் இருக்குன்னு போட்டாங்க. இது ஒரு காலத்துல வந்து 1500 ரூபாய் 2000 ரூபாய் நாங்க இதை பார்த்து தான் வாங்குவோம். அப்பா பிரீமியமான பட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து இப்போ 300 ரூபாய்க்கு எங்கால் கொடுக்குறோம். அதாவது 285 ரூபாய் டு பை ப்ரைஸ். இந்த போட் ராக்கர்ஸ் 255 ஒரு ஹெட்செட் வரும். சரி, 25 மணி நேரம் பிளே டைம் இருக்கு. ப்ளூடூத் 5.4 இருக்கு. ஃபிளெக்சிபிள் நெக் பேண்டு, 10 மீட்டர் கனெக்டிவிட்டி. இதெல்லாமே நார்மலா இருக்கக்கூடிய விஷயம் தான். வேற ஸ்பெக் ஏதாவது இருக்குன்னு பார்த்தா ஸ்கின் ஃப்ரெண்ட்லி, எர்கனாமிக் டிசைனு, மேக்னெட்டிக் பட்ஸ், ஃபிளெக்சிபிள். இது அதுதான் திரும்ப போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஷேர் யுவர் லவ் ஆன் சோஷியல் மீடியான்னு சொல்லி அவங்களோட இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே நாங்களே பப்ளிசிட்டி பண்ணி பண்ணீங்க. அது புதுசு. ஆமா, மேக் இன் இந்தியான்னு போட்டு வச்சிருக்காங்க. 1500 ரூபாய். டிசம்பர் 2025 தான் இது வந்து மந்த் அண்ட் இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங். எங்க போட்டிருக்கீங்க? தமிழ்நாடு, சென்னை, டி நகர். மார்க்கெட்டட் அண்ட் மேனுஃபேக்சர்ட் பைன்னு போட்டிருக்கு. ஆமா, அவங்க அட்ரஸ் தான் இது. இம்போர்ட்டட் தானே வரணும், ஏன் மேனுஃபேக்சர்டுன்னு வருது? பண்றாங்க போலடா. இதெல்லாம் பண்ண முடியாது. நான் மிவிலாம் இங்க தான் பண்ணிட்டு இருக்கான். அது தெலுங்கானா அந்த இது வந்து அவன் எப்போ இன்னைக்குலாம் இல்ல, மிவிலாம் நம்ம சேனல்ல டெக் போட ஆரம்பிச்சதுல இருந்து, டெக்கா மாத்தி நம்ம இந்த சேனல்ல கண்டென்ட் போட ஆரம்பிச்சதுல இருந்து மிவி பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ நான் அப்படியே பிரிச்சேன்னு வைங்களேன். செம்ம பேக்கேஜிங், செக்யூர் பேக்கேஜிங்க. உள்ள ஏதோ கார்டு இருக்கு, அதை எடுத்து பாரு. அதே இன்ஸ்டாகிராம் கார்டா? ஆனா இவனுக்கிட்ட ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஏய் பிரைடட் என்னடா OnePlus பட்ஸ் போசங்க இப்படி சொல்றேன். ஆமாடா. சரி, இது ஓரமா வைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்றதுக்கு அர்த்தம் இருக்குடா. Thank you for choosing us with your support. 1 crore customers into reality. இங்க பாருடா, அந்த Realme OnePlus இந்த Z2 லலாம் இருக்குமே, அதே கேபிள். ஐயா, எப்படி அது சாத்தியப்படுத்துனீங்க? ஏய், இவனே மாசா இருக்கானே. அதான் சொல்றேன். எப்படி ஒருவேளை கழிச்சு போட்டது இந்த OnePlusல QCல ஏதாவது பிரச்சனையா வெளில தூக்கி போடும்போது இங்க வந்துருச்சா? இருக்குமானே. டேய், இதுல பில்டு கூட. டேய் தம்பி, இங்க பார்ப்பவ பட்டனை. சார் OnePlus தான் சார் இது. அவன் பட்டன் இப்படி தான் சார் இருக்கும். ஐயா, என்ன இதை வேணா நம்ம தேய்ச்சி பார்ப்போமா OnePlusன்னு வருதான்ட்டு. பிளேடட் கட்டின்னு. சரி, ஆக்சுவலா என்னன்னா ஒரு மல்டி ஃபங்க்ஷன் கீ மாதிரி ஒன்று இருக்கு. அப்புறம் வால்யூம் ராக்கர் இருக்கு. அப்புறம் ஃபங்க்ஷனல் பட்டன்ஸ் தான் ஃபுல்லாவே. அப்புறம் அந்த கேபிள் பார்த்துட்டு தான் எனக்கு இந்த சந்தேகமே வந்துச்சு. ஏன்னா ரியல்மில இருந்து எல்லாத்துக்குமே இதுதான். அப்புறம் இங்க பாருங்க, பட்ஸும் அதே டிசைன். ஓகே, எல்லாமே ஐடென்டிக்கல். இதெல்லாம் Z2 மாதிரி தான் இருக்கு. அப்புறம் A to C கேபிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுக்க மாட்டான்டா இவன் ஒவ்வொரு தடவையும். அது ஏன்னு எனக்கு புரியல. யாருமே எவ்வளவு வாங்கணும்? 285. நமக்கு ஹார்ட்னு ஒன்று இருக்கணும். ஹார்ட் இருக்கு நிறைய ஹார்ட்ல இடமும் இருக்கு. அவனும் அதை தான் சொல்ல வரான். நல்ல லென்த்தா இருக்கானே. சரி, நான் இது வந்து ஃபர்ஸ்ட் பவர் ஆன் பண்றேன். என்ன பவர் ஆன் பேரிங் ஒன்று வருதுடா. ஸ்மார்ட் பட்டன். ஓகே, நீக்கா என்ன ஐயா புல்லட்ஸ் வயர்லெஸ் Z2 ENC. அது ANCல ஸ்கிரீன்ஷாட் பட்டன் எடுத்துருங்க. அப்புறம் ஏதாவது அப்டேட் மாறி தொலைஞ்சிருச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட்லாம் இல்ல, ஸ்கிரீன் ரெக்கார்டிங்கே பண்றேன். மக்களே, உங்களுக்கு OnePlus Z2 ANC வேணுமா, ENC வேணுமா? 280, அதாவது 299 போட்டிருக்கோம். சரியா? 7% ஆஃபர் இருக்கு. ஓகே, கிளிக் பண்ணீங்கன்னா you will be getting that offer. ஸோ நான் சொல்லலை கொல்லப்புறமா ஒரு பட்ஸ் வெளில போகுதுன்னா அது இதுவாக தான் இருக்கும்னு. கடைசியில் இப்போ சத்தமும் நல்லா இருந்து தொலையணுமா? முடிஞ்சு மொத்தத்தையும் முடிச்சிட்டீங்க. யோ, என்ன அது வேலை? சரி, ஓகே, பேரு AAC இருக்கு. ஓகே, SBC இல்ல. சூப்பர். ஆட்டுக்குள்ள வர நல்லா மட்டும் இருக்கட்டுமே. இன்னையோட முடிஞ்சதுடா. எவனா குறுக்கு நடுக்கு வந்தீங்க. நல்லா இருக்குல்ல, சொல்லாதனே. ஒரு நிமிஷம் பொறுறா. நல்லா இருக்கு உண்மையிலேயே. 280க்குலாம் நல்ல சவுண்ட் லீக்லாம் அவ்வளோவா ஆகலைங்க. சவுண்ட் லீக்லாம் பெருசாக ஆகலைங்க.
இவர் வேற பயம் கொடுத்துறாரு. மேசிவா இருக்குடா. சும்மா ஒரு பேர். சும்மா சொல்லல, சீரியஸா. அந்த மேக்னெட்டிக் பாஸ் பிளே அவனை ட்ரை பண்ணுங்க. இதால் வேற ரொம்ப ஃப்ளெக்ஸிக் பண்றாப்ல. அட போறடா. கேஜ் இதெல்லாம் லைட்டாக சாங் பேஸ் பூஸ்டர் சாங்லாம் சவுண்ட் லீக் ஆகுது 50% வால்யூமில். ஓ அசிஸ்டன்ட் வேக், அது இந்த பட்டனு கூகுள் அசிஸ்டன்ட் வேக் 280. ஓகே, நான் இதில் என்னென்னலாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கிறேன். ஓகே, ப்ளே பாஸ்க்கு ஒர்க் ஆகுது. ஃபார்வர்ட் டபுள் டைம் பண்ணனா ஓ லாஸ்ட் நம்பர் லாஸ்ட்டாக யாரை டயல் பண்ணமோ அதை வேஸ்ட் பண்ணி போகுது. ஆமாம். வால்யூம் அப்பு, வால்யூம் மைனஸு. வால்யூம் அப் பிடிச்சி அழுத்திக்கிட்டே இருந்தேன்னா அடுத்த பாட்டு. ஓகே சரியா. பக்கம் வால்யூம் டவுன் பிடிச்சி அழுத்திட்டு இருந்தால் ப்ரீவியஸ் சாங்கு. அப்போது இதிலே ட்ரிபிள் டைம் பண்ண நான் இதுன்னு பார்த்துக்கிறேன். ஓகே 1 2 3 கேம் மோடா. ஓகே ஐ லீவ். இப்போ மியூசிக் மோடில் இருக்கேன். நான் அடுத்த டெஸ்டையும் பண்ணிடுறேன். அப்போ சரி, இது வரைக்கும் இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ நான் வந்து கிரிக்கெட், வேர் இஸ் ட்ரீம் கிரிக்கெட். லேட்டன்சியா? கரெக்ட், பக்காதான். ஏன்னா ஆச்சரியம்டா. இல்லை, இப்போ எனக்கு என்ன ஆச்சரியம்னு சொல்லிடுறேன். இது ஒன்று அது ஆகட்டும், நம்ம அந்த லேட்டன்சி கண்டிப்பாக பார்க்கலாம். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேக்னெட்டிக் அதான் இப்போ பண்ண போகிறேன். பாஸ் ஆயிடுச்சுங்க. பாஸ் ஆனது இருக்கட்டும், பவர் ஆஃப்னு வந்துச்சு. பவரே ஆஃப் ஆயிடுதா? இப்போ பட்டு ஆன் பண்ணுங்க, உடனே ரீகனெக்ட் ஆகுதான்னு பார்ப்போம். உடனே ஆயிடுச்சு. ஆனால் என்ன, நம்ம தான் ப்ளே பண்ணணும், ஆட்டோ பிளேயிங் இல்லை. சரி ஓகே, நம்ம 280 இந்த எக்ஸ்பெக்டேஷன். சரி, அதெல்லாம் ஒரு இதுவே ரொம்ப கேம் ஒரு பக்கம் டவுன்லோட் ஆகட்டும். மெட்டீரியல் எல்லாமே நம்ம அப்பயே பார்த்துட்டு அதான் ஷாக் ஆனோம். ஐடென்டிக்கலாக இருக்குது. இப்போ காதில் மாட்டேன். சே, 15,000 ரூபா கொடுத்து ஷாக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா இதே வாங்கியிருக்கலாம். இப்படி உட்காந்து எனக்கு கில் ட்ரிப் பண்ணாத. இல்லைடா, எல்லாருக்கும் சொல்கிறேன், ஃபன்னாக இருக்குது. மேக்னெட்டிக் லைட்டாக வீக்கு தான். ஆப்பா ஆன் ஆயிட்டானா? நல்லா இருக்கு பேஸ். நோ ஆடியோ டிஸ்டார்ஷன். அதான் டிஸ்டார்ட் லைட்டாக ஏஎன்சி ஆன் பண்ண மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னு தெரில. ஆமாம், அடைச்ச மாதிரி தான் இருக்குது. நான் பேசுகிறதுலாம் உனக்கு கேட்க வாய்ப்பே இல்லை. ஓகேங்க, அருமையான ஆடியோ. ஆனால் வியர் டிடெக்ஷன்லாம் கிடையாது. மனசாட்சி வேணும் அதானே. சரி ஓகே, நான் காட்டு. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், மெட்டீரியல் அல்ட்டி ஃபஸ்ட்டு. செகண்டு, இந்த ஏரியாவில் இருக்க மெட்டீரியல் பிளாஸ்டிக். சரியா. உங்களுக்கு இதுவே OnePlus போனீங்கன்னா கொஞ்சம் இன்னொன்று அதில் இந்த IP6 அந்த மாதிரிலாம் இருக்கும். இவன் கிட்ட அதெல்லாம் கிடையாது. இவன் வந்து கண்டிப்பாக இவனும் பார்த்தீங்கன்னா IPX5 அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். பட் அதெல்லாம் எதுவும் பெருசாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் பட்டன்ஸ் எல்லாம் ஆகபோகமாக அதே மாதிரி வச்சது தான் அல்ட்டி. அதே மாதிரி டைப் சி போர்ட் இந்த இடத்துல இருக்கு. மைக்ரோஃபோன் பேர் புல்லட் ஜி2னு வந்தது. அதோட பேர் வந்து புல்லட் ஜி2 ENC, என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன். அது வந்து என்னன்னா புல்லட் ஜி2 ANC. அது 2000 ரூபா. சரியா. இது வந்து 285 ரூபா. இதுல மேக்னெட் வந்து இந்த 1000க்கு வாங்குறோம்ல, அது அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை. ஆனா ஓகே இல்லை, இப்போ இது பவர் ஆஃப் ஆச்சு. இப்போ திரும்ப அவ்வளோ ஈஸியாக நான் இப்படிலாம் பண்ணுறேனே. அப்பெல்லாம் கலந்து போயிருந்ததுன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன். கலந்து அதான் ரொம்ப வீக்காலாம் கிடையாது. ஓகே அப்படி இருக்கு. சரி, நான் அந்த லேட்டன்சி பார்க்குறேன். பாருங்க, கேமிங் மோட்ல வர வந்தது. கேமிங் ஓகே கனெக்டட் லாய் செட்ற மாதிரி பிராண்டெல்லாம் பாவம். இல்லை, எனக்கு தெரியல. இவன் வந்து அதான் நான் சொன்னல, இது நிஜமாவே கிண்டலாக இருக்குது. இது யாருக்கு வாங்கின மாதிரினா இப்போ SRK தான் இது போகும். அவன் தான் வந்து நான் இந்த நெக் பேண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். புல்லட்ஸ் ஃபார் 300 280K. எல்லாருக்கும் ஒரே ஷாக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. என்னன்னா அந்த இயர் டிப்ஸ் எனக்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்குங்க. அவ்வளோதான். இயர் டிப்ஸ் கொடுக்கலாம், கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டேன். இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் நீங்கள் என்ன கொண்டுடலாம். ரொம்ப நேரமாக பேட்டும் பாலையும் தட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க தான் தெரிய மாட்டேங்குது. இஷ்யூ டிஃப்ரென்ஸ் தெரியுது. கேமோட எனேபிள் ஆனதும் கொஞ்சம் இன்ஸ்டன்டேனியஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஃபயர் பால் வந்து விழுறது ஸ்லைட் சேஞ்சுன்றப்பல எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, செம பேஸ் பூஸ்டர் பார்த்தல. அது சூப்பர் பேஸ் பூஸ்டர். எவனாவது பேஸ் பூஸ்டர் நான் தாண்டான்னு இனிமேல் வந்தான்னா அவனெல்லாம் போட்டு அடின்னு அடிங்க. நீலாம் கிடையாதுடா. ஒரு 60-70 வால்யூம்லேயே செம பேஸ் பூஸ்டர். கிராட்டோஸ்லாம் வந்து 300 ரூபாய்க்கு இப்படி ஒரு நெக் பேண்ட் கொடுப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாது. கிரேசிங்க, சீரியஸாக கிரேசி. இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டு.
இந்த மாதிரி நீங்கள் பண்ணதுமே பவர் ஆஃப் ஆகிடும், திரும்ப நீங்கள் எடுத்ததுமே பவர் ஆனே கனெக்ட் ஆகிடும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக கால் அட்டன் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பண்ணாது. சரியா, இதுக்கு முன்னாடி நம்ம ரியல்மி OnePlusல யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எடுத்தாலுமே கால் அட்டன் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இது ஆன் ஆஃப் மட்டும் பண்ணுறாங்க. பட் அகைன் 285 இது வந்து வே அஹெட். இல்ல ஒரு நண்பர் யாரோ குவாலிட்டி போதும் சார், கம்யூனிட்டில இருக்க நண்பர் யாரோ சொல்லி தான் இது வந்து நமக்கு தெரிய வந்தது. SRK வந்து எனக்கு வந்து நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இது வாங்கினது. எனக்கு வந்து என்ன ஹைலைட்டாக இருக்குன்னா திரும்பியும் சொல்கிறேன், கேபிள் செம குவாலிட்டி. ஏன்னா இது ஏன் செம குவாலிட்டி சொல்கிறேன்னா இதை தான் ரியல்மி OnePlus நத்திங் நெக் பேண்ட் ப்ரோலலாம் பார்க்குறோம், அதே கேபிள் தான் இதில் இருக்குது. இந்த இடத்துல இருக்க சிலிக்காவையும் வந்து ரொம்ப கேவலமாக கொடுப்பாங்கன்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து முன்னே 700 ரூபாய் 600 ரூபாய்க்கு நம்ம வாங்கினதுலேயே கூட இந்த அளவுக்கு ஒரு இது வந்து பக்கவாதம் அந்த மாதிரி ஒரு சைடே தான் இருந்தது. இதெல்லாம் வந்து சீரியஸா மாசு. கிரெடோஸ் பரவாயில்ல. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப புகழ்றான், அவன் பிரைஸ் ஏத்து. நான் என்ன பண்றேன், இதை எடுத்துட்டு போயிட்டு அவுட்டோர்ல கால் எப்படி இருக்குன்றதுக்கான ஆடியோவும் அட்டாச் பண்றேன். சரியா, ஓகே, அதுவும் இதுல அட்டாச் ஆகும். அதை வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக மொத்தம் வந்து லோ லேட்டன்சி இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் ஓரளவுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இது வந்து கிரெடோஸ்ல பேசுறேன், பெல் அடிக்கிறேன். பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குதா? ஆமாண்ணே கேக்குது. வாய்ஸ் இன்னும் பூஸ்டடா கேக்குது. ஓ ஓகே, வாய்ஸ் வந்து இன்னும் ரொம்ப கிளியரா கேக்குது, ஷார்ப்பா. சரி ரைட்டு, சரி ஓகே. மொத்தம் வந்து 300 ரூபாய்க்கு ஒயர் வாங்கினாலும் சரி, 300 ரூபாய்க்கு நெக் பேண்ட் வாங்கினாலும் சரி, மாடர்ன் டேஸ்ல மாஸ் பண்ணுது எல்லாமே அதேதான். ஆண்ட்ராய்டோட கிளியர் கால் தான் இருக்கு. யாராவது நெக் பேண்ட் வந்து யூஸ் அண்ட் த்ரோ கான்செப்ட்ல வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகும். இல்லைன்னா சும்மா வீட்டில் இருக்கவங்களுக்கு தேவைன்னும் போது எனக்கு தெரிஞ்சு அப்பா அம்மாக்கெல்லாம் இது சூப்பரா இருக்கும். அவங்க விண்டோஸ்ல தான் ஃபோன் பேசப்போ கண்டிப்பா இது விண்டோஸ் கண்டிப்பா நல்லா தான் இருக்க போகுது. ஸோ அதனால அதுக்கு அது ஓகே. ரைட் மக்களை, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. நரேஷ் பத்மநாபன். பார்க்கலாம். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.